இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போகப் பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. சங்கீதக்காரர் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். செம்மையானவர்கள் என்னும் வார்த்தைக்கு பாவம் இல்லாதவர்கள் என்று பொருள். இவர்கள் கரைத்திரை எதுவும் இல்லாமல் பரிசுத்தமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பரிசுத்தவான்களுக்கு சித்திக்கும். நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய ஜெப ஜீவியத்தை உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்வார். அதே வேளையில் கர்த்தர் துன்மார்க்கரை தண்டிப்பார். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். துன்மார்க்கருக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் அழிந்து போக வேண்டும் என்று சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணவில்லை. துன்மார்க்கருக்கு வரும் அழிவை அவர் முன் அறிவிக்கிறார். இந்த சங்கீதத்தின் இறுதியில் இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இது அவருடைய ஜெப விண்ணப்பமாகும். கர்த்தாவே, இஸ்ரவேலை சமாதானத்தோടെ காத்துக்கொள்ளும் என்று சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். கோணலான வழிகளில் செல்லுகிறவர்கள் மீதும் துன்மார்க்கர் மீதும் தேவனுடைய கோபம் வந்து இறங்கும். அவர்கள் அழிவின் பாதையில் போய்க் கொண்டிருப்பார்கள். தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு அவர்கள் மீது வரும். துன்மார்க்கருக்கு அழிவு வந்தாலும் இஸ்ரவேலுக்கு சமாதானம் வரவேண்டும் என்று சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். அவிசுவாசிகளையும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்களையும் கர்த்தருடைய மெய் வழியை பின்பற்றாமல் பாவத்தின் பொய் வழியை பின்பற்றுகிறவர்களையும் கர்த்தர் தண்டிப்பார். இவர்கள் ஒடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியாமல் அகலமான வாசல் வழியாக பிரவேசித்து தங்கள் அழிவை தேடிக்கொள்கிறார்கள்.